டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6. ஸோ ஹையஸ்டா 6 வருது. ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை காமனா 2ஆல பிரிக்குங்க. அப்போ 6 × 2 = 12. ஸோ இதுல மட்டும் 12 இருக்கு. அதே மாதிரி இதுலயும் 12 இருக்கும். அப்ப இங்க ஒரு 12. அடுத்தது பாருங்க, இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு பெருசா. இந்த மாதிரி பார்த்தா தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இங்க ஒரு 2, வெளியே ஒன்று இருக்குது 3. நெக்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் பாருங்க. இங்க ஒரு முக்கோணம், அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு 2 இருக்குது. ஸோ மொத்தமா ஆட் பண்ணா 12 + 12 + 3 + 2 = 29 முக்கோணம். மொத்தமா 29 முக்கோணம் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. முக்கோணம்னா இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க 1 2 3 4 5 6. ஹையஸ்டா 6 வருது. ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல பெருக்கணும். அப்ப 6 × 2 = 12. ஸோ இதுல 12 இருக்கு. அதே மாதிரி கீழேயும் அப்படிதான் இருக்கு. அப்ப இதுலயும் 12 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 1, அடுத்து 2, இந்த கோட்டை விட்டு பார்த்தா 1 இருக்கும். அப்ப இங்க 3 இருக்குது. இதுல 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி 1 இருக்குது. அதே மாதிரி இங்க 1 இருக்குது. அப்ப இங்க ஒரு 2. அடுத்தது பாருங்க, இந்த பார்ட், இந்த கோட்டை விட்டுட்டு பார்த்தா இங்க ஒரு முக்கோணம் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க ஒரு முக்கோணம் இருக்கும். அப்ப இங்க ஒரு 2. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த கோட்டை எல்லாத்தையும் விட்டு பாருங்க, பெரிய முக்கோணமா ஒன்று இருக்கும். அப்ப இங்க 1, அதே மாதிரி கீழ் பக்கம் 1 இருக்குது. அப்ப இங்க ஒரு 2. ஸோ மொத்தமா ஆட் பண்ணுங்க. 12 24 27 29 31 33 முக்கோணம் உள்ளது. இதுல டோட்டலா 33 முக்கோணம் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங்ல இந்த மாடல் கொஸ்டின் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ்ல மொத்தம் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 1 2 உள்ள இருக்க சென்டர் கோட்டை விட்டு பாருங்க, ஒரு பெரிய முக்கோணம் இருக்கும். அப்போ மொத்தம் 3 முக்கோணம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பாருங்க, இந்த சைடு தான் இருக்கு. இதே மாடல் தான் இந்த சைடு திரும்பி இருக்கு. அப்போ இதுல 3 முக்கோணம் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இதுவும் திரும்பி இருக்கு. அப்போ இதுல ஒரு 3 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பார்ட் பாருங்க, இந்த பார்ட் மட்டும், அப்ப இதுல ஒரு 3 இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த உள்ள இருக்கிற இந்த கிராஸ் கோடு இதை விட்டுட்டு பாருங்க, பெரிய முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்ப அதுல ஒரு டோட்டலா 3 இருக்கு. சரிங்களா. அப்ப 3 6 9 12. நெக்ஸ்ட் இங்க ஒன்று இருக்குது, இங்க ஒன்று இருக்குது 2, இங்க ஒன்று இருக்குது 3, இங்க ஒன்று இருக்குது 4. இப்போ 12 + 4. நெக்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிற 2 கோட்டை விட்டு பாருங்க, ஒரு பெருசா ஒன்று இருக்கா, பெரிய முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இப்படி பாருங்க, இந்த சைடு ஒன்று இருக்குது. இந்த 2 கோட்டை விட்டு பார்த்தா இப்படி பெரிய முக்கோணம் இருக்குது. அப்ப இந்த சைடு 2 இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும், அதாவது இந்த கோட்டை, இந்த 2 கோட்டை விட்டுட்டு பார்த்தா 1 இருக்கும். அதே மாதிரி இந்த 2 கோட்டை விட்டு பார்த்தா இப்படி ஒன்று பெருசா இருக்கும். அப்ப இங்க ஒரு 2, அப்ப இங்க ஒரு 4. ஸோ மொத்தமா ஆட் பண்ணா இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. மொத்தமா ஆட் பண்ணா 12 16 20. இதுல டோட்டலா 20 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு வரைபடம் கொடுத்துருவாங்க. இந்த வரைபடத்துல மொத்தமா எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. முக்கோணம்னா இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. சதுரம்னா இங்கிலீஷ்ல ஸ்கொயர்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ் மட்டும் எடுத்துக்காங்க, இதை மட்டும் எடுத்துக்காங்க. இதுல 1 2 3 4 பாருங்க, 4 முக்கோணம். ஸோ ஹையஸ்டா என்ன வருது, 4 வருது. அப்ப ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல பெருக்கணும். அப்ப 4 × 2 8. ஸோ அப்ப இந்த குட்டி இந்த பாக்ஸ்ல மட்டும் 8 இருக்குது. இந்த பாக்ஸ்ல மட்டும் மொத்தம் 8 முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இதுல 8 இருக்கும். அதே மாதிரி இதுல 8 இருக்கும். இது பாருங்க, 3மே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுலயும் 8 8 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி கிராஸா ஒன்று போகுது, பெரிய முக்கோணம் ஒன்று போகுது. அதே மாதிரி இங்க ஒன்று பெருசா போகுது. அப்ப அதாவது இந்த பக்கமா மொத்தம் 2 இருக்குது. அதே மாதிரி பாருங்க இப்படி போகுது. இந்த மாதிரி இங்க ஒரு 2 இருக்குது. மொத்தமா ஆட் பண்ணா 8 16 24, இங்க ஒரு 4 28. டோட்டலா 28 ட்ரையாங்கிள் முக்கோணம் உள்ளது. அடுத்து சதுரம் எத்தனைன்னு பார்க்கலாம். சதுரம் பாருங்க 1 2 3. அடுத்தது பாருங்க கிராஸா இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது 4. அதே மாதிரி இங்க ஒன்று இருக்குது, மொத்தம் 5.
ஸோ 5 ஸ்கொயர்ஸ் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் தனித்தனியாகவும் கேட்பாங்க. அதாவது எத்தனை முக்கோணம் மட்டும் உள்ளதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி எத்தனை சதுரம் உள்ளது மட்டும்னு கேட்பாங்க. இதில் ரெண்டுமே கலந்து கேட்டுறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. முக்கோணம்னா ட்ரையாங்கிள்ஸ் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்காக இருக்கிற சின்ன டயக்ராம் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே 1, அடுத்தது 2. இந்த கோட்டை விட்டுட்டு பார்த்தா பெரிய முக்கோணமும் இருக்கு. இதில் பெரிய முக்கோணம் இருக்கு, மொத்தம் 3 முக்கோணம் இருக்கு. சரிங்க, இதில் இந்த பார்ட்ல மட்டும் 3 முக்கோணம் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, கீழ் பக்கம் அதே மாதிரி திரும்பி இருக்கு, ஆனால் அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ அதுலேயும் 3 இருக்கும். சரிங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கோட்டை விட்டுட்டு பாருங்க, இது ஒரு முக்கோணம். நெக்ஸ்ட் இந்த கோட்டை விட்டுட்டு பாருங்க, இந்த கோட்டை விட்டு பார்த்தா பெரிய முக்கோணம் இப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கு. அப்போ இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2. ஸோ அப்போ இந்த பார்ட்ல மட்டும் மொத்தம் 3, 2, 5, 5, 8. அதே மாதிரி தான் இந்த பார்ட் இருக்கு. அதே மாதிரி தான் டோட்டல் இந்த பார்ட் இருக்கு. அப்போ இதுல ஒரு 8 இருக்கும். நெக்ஸ்ட் 1, இங்க பாருங்க, 1, 2, 3, 4. ஸோ இங்க ஒரு 8 இருக்குது, பிளஸ் இங்க ஒரு 8 இருக்குது, பிளஸ் சிங்கிளா இங்க 2, இங்க 2, மொத்தம் 4. நெக்ஸ்ட் இந்த பெரிய முக்கோணம் பாருங்க, இந்த பெரிய முக்கோணம் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுலயும் 3 தான் இருக்கும். ஸோ இங்க 3, அது இதுல 3, அதே மாதிரி கீழ் பக்கம் 3. ஸோ அதாவது இந்த மேல் பக்கம் 3, கீழ் பக்கம் 3, மொத்தம் 6 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க, இப்படி ஒன்று இருக்கா, இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இந்த உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இந்த உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பார்த்தீங்கன்னா பெரிய முக்கோணமும் இருக்கும். உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பார்த்தீங்கன்னா பெரிய முக்கோணம் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இப்படி இருக்கு, உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பார்த்தா பெரிய முக்கோணம் இருக்கு. அப்போ இங்க ஒரு 2, இங்க ஒரு 2 இருக்குது. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணா 8 + 8 16, 20, 26, 28 முக்கோணம் இருக்கு. இதுல மொத்தமா 28 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ்ல மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. முக்கோணம்னா இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஹையஸ்டா 8 இருக்குது. ஸோ ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல பெருக்கணுமா 16. ஸோ இந்த உள்ள இருக்கிற இந்த பாக்ஸ்கள் மட்டும் 16 முக்கோணம் உள்ளது. அதே மாதிரி வெளியில பாருங்க, வெளியிலயும் அதே மாதிரி தான் பெரிய பாக்ஸா இருக்கு. அப்ப அதுலயும் 16 இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இங்க 1, 2, இந்த கோட்டை விட்டு பார்த்தா 3, பெரிய முக்கோணம் இருக்கு 3. ஸோ அப்ப இதுல மொத்தமா 3 இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இங்க 3, அதே மாதிரி இந்த பார்ட்ல 3, அதே மாதிரி இங்க 3. அப்ப நாமும் 12. ஸோ மொத்தமா ஆட் பண்ணா 12, 14க்கு 4 மீதி 1, இங்க 4, ஒரு 44. இதுல மொத்தமா 44 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. அதாவது ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இதுல மொத்தமா சிங்கிளா மொத்தமா 12 முக்கோணம் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இந்த சென்டர் கோட்டை விட்டு பாருங்க, இங்க ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இந்த கோட்டை சென்டர் கோட்டை விட்டு பாருங்க, இங்க ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பாருங்க, பெரிய முக்கோணமா ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 3 இருக்கு. சரிங்களா, மொத்தம் இதுல 3 இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கு. சரிங்களா, இந்த சென்டர் கோட்டை விட்டு பாருங்க 1, அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க ஒரு முக்கோணம், அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பார்த்தா இங்க உள்ள ஒன்று இருக்கு, பெரிய முக்கோணமா ஒன்று இருக்குது. பார்க்க மொத்தம் இதுல ஒரு 3. நெக்ஸ்ட் ஸோ பாருங்க, இந்த கோட்டை விட்டு பாருங்க, இங்க 1, இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க 1 இருக்குது. அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க 1 இருக்குது. அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க 1 இருக்குது. அப்ப இங்க ஒரு 3. ஸோ அப்போ 3, 3, 6, 9. ஸோ 12 + 9, 21. ஸோ இதில் மொத்தமா 21 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 1, 2, அதே மாதிரி இங்க 3, 4, அதே மாதிரி இங்க 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 2 இருக்குது, மொத்தமா 10 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கோட்டை விட்டுட்டு பாருங்க, இங்க ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது.
அதே மாதிரி இந்த கோடு விட்டு பாருங்க, இங்க ஒரு பெரிய முக்கோணம் 2 ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கோடு விட்டு பாருங்க, இங்க ஒரு பெரிய முக்கோணம் 3 ஆச்சு. அதே மாதிரி இந்த கோடு விட்டு பாருங்க, இங்க ஒரு பெரிய முக்கோணம் 4. ஸோ அப்ப இங்க ஒரு 4. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எல்லாத்த விட இங்க பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது. இந்த உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பாருங்க, இது ஒரு பெரிய முக்கோணம். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இங்க ஒரு பெரிய முக்கோணம், இங்க ஒரு 2 இருக்குது. ஸோ ஆக 10 + 4 + 2 16 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. முக்கோணம்னா இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள் அர்த்தம். சோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணங்கள் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. 1 2 3 4 ஹையஸ்டா 4 இருக்குது. அப்ப 4 × 2 = 8. ஸோ இதுல மட்டும் 8 இருக்குது சரிங்களா. இதுல 8, அதே மாதிரி இதுல இந்த பாக்ஸ்ல ஒரு 8 இருக்குது. அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல ஒரு 8 இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுல 8, இதுல 8, இதுல 8 மொத்தம் 24. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குது சரிங்களா. இங்க ஒன்று, இங்க ஒன்று 2 ஆச்சா. அதே மாதிரி இப்படி பாருங்க 3 4. ஸோ இங்க ஒரு 4. அடுத்தது பாருங்க 1 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 2 3 இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 6. அதே மாதிரி கீழ் பக்கமும் 1 2 3. ஸோ இங்கேயும் ஒரு 6. ஸோ 6 + 6 12. ஸோ மொத்தம் 12. இங்க ஒரு 12. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணா 24 2 28 28 12 40. ஸோ இதில் மொத்தமாக 40 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற பார்ட் மட்டும் எடுத்தாங்க. 1 2 3 இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 ஆட் பண்ணாலும் வருது 6 வருது. ஸோ இந்த மேல் பார்ட்ல மட்டும் 6 முக்கோணம் இருக்கு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது எடுத்துக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹையஸ்டான இருக்குது 4. 4 × காமனாக 2ஆல் பெருக்கணும். அப்போ 4 × 2 8. ஸோ அப்போ இதில் 8 இருக்குதுங்களா. அதே மாதிரி இதில் 8 இருக்குது, இதில் 8 இருக்குது. ஆட் பண்ணா 24. இங்க ஒரு 6, இங்க ஒரு 24. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. இங்க ஒன்று இருக்குதா, இங்க ஒன்று, அதே மாதிரி இங்க ஒன்று 2 சரிங்களா. பிளஸ் அதே மாதிரி இப்படி பாருங்க, கீழ் பக்கமா இது ஒரு முக்கோணம், அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு 2 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணா 4. ஸோ 6 24 30 34 34 மொத்தமா 34 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. அந்த வரைபடத்துல எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளது கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள் மற்றும் எத்தனை ஸ்கொயர்ஸ் உள்ளது கேட்குறாங்க. அதாவது எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்காங்க. இது எப்படி இருக்கு, ஆக்சுவலா இது சதுரமா தான் இருக்கு, சாஞ்சமே இருக்குது. ஸோ இதை திருப்பி வச்சிங்களா இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 ஹையஸ்டா 8 இருக்குது. அப்போ ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இன்ட்டு காமனா 2, 8 × 2 16. ஸோ நெக்ஸ்ட் வெளியில பாருங்க ஒரு பாக்ஸ், இந்த கோட்டை விட்டு பாருங்க, இந்த கிராஸ் கோட் விட்டு பார்த்தா வெளியிலயும் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா 8 இருக்கும் சரிங்களா, அதுலயும் 8 இருக்குது. அப்ப 8 × ஹையஸ்டான வேல்யூ 8, அப்ப 8 × 2 16. நெக்ஸ்ட் ஸோ இந்த பாட்டு விட்டு பாருங்க, இந்த பாட்டு 1 2 இதை விட்டு இந்த கோட்டை விட்டு பார்த்தா 1 இருக்கும், மொத்தமாக 3 இருக்கு. இந்த இதில் 3 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இங்கே ஒரு 3 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இங்கே ஒரு 3 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இங்கே ஒரு 3 இருக்கு. ஸோ அப்போ நாமும் 12 ஆட் பண்ணுங்க. 32 44 மொத்தமாக 44 ட்ரையாங்கிள் இருக்கு, 44 முக்கோணம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சதுரம், அதாவது ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிராஸாக இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே திருப்பி வச்சு அப்படி வரும், இந்த மாதிரி வரும் சரிங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ இதை இந்த கிராஸ் கோட்டை மட்டும் விட்டுட்டு பாருங்க. அதாவது இப்படி கிராஸாக வரதை விட்டுட்டு இந்த 2 கோட்டை மட்டும் எடுத்துக்காங்க. இதில் 1 2 3 4 இந்த கோட்டை விட்டு பார்த்தா 5. அப்போ இதில் 5 இருக்கு. அதே மாதிரி வெளியில இருக்கிற பாக்ஸும் பாருங்க, இந்த கோடு, அதே மாதிரி இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு விட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா, இந்த மாதிரி தான் வரும். அப்போ இதுலேயும் ஒரு 5 இருக்கு. அப்போ 10 இருக்கு. 10 ஸ்கொயர் 44 ட்ரையாங்கிள் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட்ல சம் கேட்பாங்க. எப்படின்னா வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் கேட்பாங்க, இல்லைன்னா ஸ்கொயர்ஸ் மட்டும் கேட்பாங்க, இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.